அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. வல்லமையின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கு எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. இதோ சீக்கிரமாக வரப்போகிறவரே, உமக்கு எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 John 5th chapter 14th verse. This is the confidence we have in approaching God, that if we ask anything according to His will, He hears us. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். நன்றி இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம். அவங்களுடைய ஏக்கங்கள், ஜெபங்கள், என்னென்ன காரியத்தை குறித்து காத்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவே, இது எல்லாமே உங்க பாதத்தண்டை, உங்க சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ சித்தம், தேவ திட்டம், அதற்கு ஏற்றாற் போல இவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆளுகை செய்ய போவதுக்காக நன்றி. அவங்கள தேடி வரப்போவதுக்காக நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். தாமதம் என்று அவங்க நினைக்காதபடி ஐயா, ஏற்ற நேரத்துல நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு காரியத்தை நீங்க வாய்க்க செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்க சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத பிள்ளைகள் யாராக இருந்தால் அவங்க கிட்ட பேசுங்கப்பா. தொழில் காரியங்கள், ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் விஷயம், அவங்களோட என்னென்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்க சித்தத்திற்கு அர்ப்பணித்து வாழ கிருபை செய்யுங்க இயேசுவே. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. ஜீவ பாதையில அவங்களை வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க நாம மகிமைப்படும்படி கிருபை பாராட்டுவீராக. பிறருக்கு சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. நாட்கள் பொல்லாதவா இருக்கிறனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்க வாழ்க்கையில வேணாம் ஐயா, அது இப்பொழுது எடுத்து போடுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருதயத்துல பேசுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் உணர்த்துங்கப்பா. அதை அவங்க செய்யாதபடி உங்களுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீங்க வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அதை பாதுகாத்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.